அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற மெகா அறிவிப்பை தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வெளியிடப் போவதாக தகவல்கள் கிடைத்துள்ளது. அதாவது முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டதும் 3 முக்கிய கோப்புகளில் கையெழுத்தை போட்ட விஜய் அவர்கள் கடந்த மே 12ஆம் தேதிதான் டாஸ்மாக் கடைகளை மூட சொல்லி அதிரடியாக உத்தரவை போட்டுள்ளார். அடுத்தபடியாக பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்த மெகா அறிவிப்பை வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. 5 ஏக்கருக்கும் குறைவாக நிலம் வைத்துள்ள விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன்கள் முற்றிலும் தள்ளுபடி செய்யப்படும் என தவிக தலைவர் விஜய் அவர்கள் தேர்தல் காலத்தில் வாக்குறுதியாக சொல்லியிருந்தார். இதன் மூலம் லட்சக்கணக்கான சிறு குறு விவசாயிகள் பயனடைவார்கள் என்பதால் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நிலவுகிறது. ஆனாலும் இந்த ஒரு வாக்குறுதியானது சில விவசாயிகள் மத்தியில் மிகப்பெரிய விவாதத்தையும் கிளப்பியுள்ளது. 5 ஏக்கருக்கும் குறைவாக நிலம் வைத்துள்ள விவசாயிகளின் கடன்களை ரத்து செய்வதாக அவர் அறிவித்திருந்தாலும் தமிழகத்தின் தற்போதைய நிதி நிலைமையில் இது சாத்தியமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. நடிகர் விஜய் முதல்வர் நாற்காலியில் இன்று அமர்ந்துள்ளார். இந்நிலையில் தமிழக அரசியல் களத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தவிக தலைவர் விஜய் அறிவித்துள்ள தேர்தல் வாக்குறுதிகள் மீண்டும் மிகப்பெரிய விவாதங்களை கிளப்பியுள்ளது. குறிப்பாக இந்த 5 ஏக்கருக்கும் குறைவாக நிலம் வைத்துள்ள விவசாயிகளின் பயிர்க்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று அவர் அறிவித்துள்ளது விவசாயிகளிடையே மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதே சமயம் ஏற்கனவே நிதி நெருக்கடியில் சிக்கியுள்ள தமிழக சூழலில் இத்தகைய அறிவிப்பை ஒரு புதிய அரசு எவ்வாறு செயல்படுத்த போகிறது என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இந்த வாக்குறுதி சாத்தியமா அல்லது இதில் சவால்கள் இருக்குமா என்பதை ஆராய்வது அவசியமாக இருக்கிறது. இது குறித்து பொருளாதார நிபுணர்கள் கூறும்போது கூட்டுறவு வங்கிகளில் நிதி நிலையை பொறுத்தவரை ஒரு தள்ளுபடி அறிவிக்கப்படும் போது அந்த இழப்பீட்டு தொகையை அரசு உடனடியாக வங்கிகளுக்கு வழங்க வேண்டும். இதில் தாமதம் ஏற்படும் பட்சத்தில் வங்கிகளின் சுழற்சி நிதி பாதிக்கப்படும். அதாவது அடுத்த பருவத்திற்கு விவசாயிகளுக்கு புதிய கடன்களை வழங்க முடியாத தேக்க நிலை உருவாகிவிடும். இது ஒட்டுமொத்த கூட்டுறவுத்துறையின் செயல்பாட்டையே பாதிக்கும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அது மட்டும் அல்லாமல் தேர்தல் கால தள்ளுபடி அறிவிப்புகள் விவசாயிகளிடையே கடனை திருப்பி செலுத்தும் ஆர்வத்தை குறைப்பதோடு நேர்மையாக கடனை செலுத்தி வரும் விவசாயிகளுக்கு இது ஒருவித ஏமாற்றத்தை அளிப்பதாகவும் அமையும். இது நீண்ட கால அடிப்படையில் வங்கி சேவையின் நடைமுறைகளை பாதிக்கும் காரணியாக கூட மாறிவிடும். கடன் தள்ளுபடி விவசாயிகளுக்கு உடனடியாக நிவாரணமாக இருக்கலாம். ஆனால் நீண்ட கால விவசாய வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் தருவதாக இருக்க வேண்டும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். பாசன வசதிகளை மேம்படுத்துதல், தொழில்நுட்ப முதலீடுகள் மற்றும் கட்டமைப்பு வசதிகளுக்கு ஒதுக்கப்பட வேண்டிய நிதியை இத்தகைய கடன் தள்ளுபடி திட்டங்கள் எடுத்துக்கொள்ளும் சூழல் கூட உள்ளது. அதேபோல தகுதியான பயனாளிகளை கண்டறிவதில் உள்ள தரவு சிக்கல்கள், 5 ஏக்கருக்கும் குறைவான நிலம் வைத்திருப்பவர்களின் துல்லியமான லிஸ்டை தயாரித்தல் போன்றவற்றில் குளறுபடிகள் ஒருவேளை ஏற்பட்டால் திட்டத்தின் மொத்த நோக்கமும் பாதிக்கப்படலாம். மாநில அரசின் நிதிநிலை ஏற்கனவே நெருக்கடியில் இருக்கும் இந்த சூழலில் மத்திய அரசின் நிதி பங்கீடு மற்றும் பேரிடர் கால நிதிக்காக காத்திருக்க வேண்டிய சூழல் இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் சவால்களை ஏற்படுத்தும் என்கிறார்கள். உண்மையிலேயே இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது அரசுக்கு சவாலான காரியமாக இருக்கும். ஏழை மற்றும் குறு விவசாயிகளின் பாரத்தை குறைக்கும் நல்ல நோக்கத்தை இது கொண்டிருந்தாலும் வெறும் கடன் தள்ளுபடியுடன் நின்றுவிடாமல் விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைப்பதையும் புரோக்கர்கள் இல்லாத சந்தை வாய்ப்புகளையும் உறுதி செய்வதே நிலையான தீர்வாக அமையும். அது மட்டும் அல்ல, கடன் தள்ளுபடி என்பது தற்காலிக நிவாரணமே தவிர அது விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை முழுமையாக மாற்றிவிடாது. அரசு தரப்பில் பார்க்கும்போது ஒரு புதிய அரசியல் கட்சி ஆட்சிக்கு வரும்போது இவ்வளவு பெரிய நிதி சுமையை தாங்குவது மிகப்பெரிய சவாலாகவே இருக்கும். இப்போதைய தமிழக அரசின் கடன் சுமை மற்றும் வருவாய் பற்றாக்குறையை கணக்கில் கொண்டால் இந்த வாக்குறுதியை செயல்படுத்துவதற்கு தேவையான நிதி ஆதாரங்களை திரட்டுவது சாதாரணமான காரியம் அல்ல. அதனால் இந்த வாக்குறுதி வெறும் தேர்தல் அறிவிப்பாக தங்கிவிடாமல் நிஜமாக வேண்டுமானால் தேவையான நிதியை எப்படி சமாளிக்கப் போகிறது என்பதற்கான திட்டங்களையும் கட்சி தலைமை இப்போதே திட்டமிடுவது அவசியமாகும். இப்போது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது என்பதை. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற பயனுள்ள அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இப்பவே நம்மளுடைய இந்த குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.